விவரிக்க முடியா பூரண அழகே, வர்ணிக்க வார்த்தை இல்லையே. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பே, புகழ்ந்திடும் போதவில்லையே. விவரிக்க முடியா பூரண அழகே, வர்ணிக்க வார்த்தை இல்லையே. ஆராய்ந்து முடியா அளவில் அன்பே, புகழ்ந்திடும் போதவில்லையே. எப்படியப்பா நேசிக்கணும், நீங்க எப்படி நேசிக்கணும்ப்பா. நீ மாத்திரம் போதும் ஆவியானவரே. ஏசப்பா நேசிக்கணும், அதிகமாய் நேசிக்கணும்ப்பா. எப்படி நேசிக்க வேண்டும் என்று கத்துக் கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். உம்மை நான் உம்மை மனதோட ஆராதிப்பே. உம்மை நான் உம்மை மனதோட. உண்மையோடு நேசிக்கிறேன் ஆண்டவரே, பூர்ண இருதயத்தோடு நேசிக்கிறேன், பணிந்து குனிந்து நேசிக்கிறேன், எல்லாவற்றிலும் நேசிக்கிறேன். என் ரத்தத்தை சிந்தி நேசிக்க வேண்டுமானாலும் நேசிப்பேன் ஆண்டவரே. என் ரோமம் உன்னை நேசிக்கும், என்னோட இருதயத்தின் ஒரு துடிப்பு உன்னை நேசிக்கும், நான் சுவாசிக்கிற ஒரு சுவாசம் உன்னை நேசிக்கும் ஆண்டவரே. என்ன நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதை. உம் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. உம் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவே
உயர்த்திடுவே நன்றியோடு. ஆண்டவரே, என்னுடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀನೆಂಬುದಾಗಿ, ನನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ಪ್ರೀತಿಸ್ತೀನೆಂಬುದಾಗಿ, நேசிக்கிறேன் ನನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀನಿ. உயிரே பார்க்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் என்னை உயிரை காட்டிலும் நேசிக்கிறேன். நான் என் உயிரை காட்டிலும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவங்க அப்படியே பாடுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் once more நான் நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதோடு. பெத்தன் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. பெத்தன் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நேசித்தர் வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பேரே, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தி என் செல்ல பேரே, வளர்த்திய வளவாக உம் நாம மகிமைக்காக. சொல்லுவோம், வளர்த்தி வளவாக, வளர்த்தி வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் பார்க்கிலும் ஆராதிப்பே உம்மை நான் உம்மை மனதோடு ஆராதிப்பே உம்மை நான் உம்மை மனதோடு. ஹalleluya. ಉದ್ವೇಗದಿಂದ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ ஆண்டவரே, ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. பாருங்க, இமோஷனா எடுக்காதீங்க, ಮುಂದೆ ಪ್ರಕಟಪಡಿಸೋಣ. ನಾವು ನನ್ನ ತುಟಿಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, ಹೃದಯದಲ್ಲಿದೆ, ಒಂದೊಂದು ನರನಾಡಿಗಳಲ್ಲಿ ಇದೆ. மாத்திரமல்லப்பா, ಒಂದೊಂದು ಶ್ವಾಸದಲ್ಲಿದೆ, என் இருதயத்தில் இருக்கிறது, ஒரு ஒரு நரம்புக்குள்ள இருக்கிறது, ஒரு ஒரு எலும்புக்குள்ள இருக்கிறது, ஒரு ஒரு சுவாசத்துக்குள்ள இருக்கிறது, என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு ஒரு துடிப்புக்குள்ள இருக்கிறது. அந்த ஆழமாய் நேசிப்பேப்பா, அந்த ஆழமாய் நேசிப்பேன். என்னை இதுவரை காத்து என்னை ரட்சித்த நல்ல தெய்வமே, உம்மை நேசிக்கிறேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத
நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும், உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாருக்காக வாழுவே, உம்மை அல்லாமல் யாருக்காக வாழுவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா. நம்ப வைக்கணும். உண்மை ஆண்டவர் நம்ப வேண்டுமா? நீ உண்மையை நேசிப்பே என்று ஆண்டவர் உன்னை நம்ப வேண்டுமா? நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உண்மை நம்ப வேண்டுமா? நீ அவரை உண்மையை நேசிக்கிறேன் என்று அவர் நம்ப வேண்டுமா? அப்படி இருந்த வாழ்க்கையே மாற போகிறது. வாழ்க்கையே மாற போகிறது. நீ சாதாரணமாய் அல்ல, நீ ஒரு பெரிய ஒரு 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 கிருபையாய், ஒரு சம்பவாய் நீ வாழ போகிறது. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அது நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். உம்மை உயர்த்தி ஆராதிசுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, உம்மை உயர்த்தி ஆராதித்திடுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா. என்ன நம்புங்கன்னு சொல்லுங்க. நம்புங்கப்பா, நம்புங்க. ನನ್ನನ್ನು ನಂಬಿರಿ ತಂದೆ, ನಂಬುಂಗಪ್ಪ. பாடாமல் யாரே நான் பாடுவேன் உம்மை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாட என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நாள் இனி இருக்கவே இருக்காதப்பா. உம்மை பாடாத நாட்களே இருக்காது, உம்மை தேடாத நாட்களே இருக்காது.
நாட்களுமில்லையே உம்மை தேடாத நாட்களுமில்லையே. நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உங்க பிள்ளை நானும் நம்புறீ. நம்புங்கப்பா என்ன நம்புங்க இயேசுவே, நம்புங்கப்பா நம்புங்கப்பா. நம்புங்கப்பா என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க உங்க பிள்ளையே. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா நம்புங்கப்பா. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೃದಯದ ಒಂದೊಂದು ತುಡಿಪು ಮಿಡಚಗಳು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ತೀವಿ. ಇದೆಲ್ಲ ಪಾಡಲ್ಗಳೆಲ್ಲ ಪ್ರೀತಿಸ್ತೀವಪ್ಪ, ಇದು ಇರುತ್ತದೆ ஒரு வார்த்தைகள் ಹಾಡದಿರೋದು ನಿನ್ನ ತೇಡಾದ ನಮ್ಮ ஏசப்பா சொல்லுகிறோப்பா, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ என்ன நம்புவே ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ. உம்மை பாடாதது, உம்மை தேடாதது நாட்கள் என் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது, ಹಾಡದೇ ಇರಬಹುದು, இனி இருக்கவே இருக்காது. ನಾನು ಆಗಿರಲ್ಲ. இதுவரைக்கும் மேபி நான் ஒரு நாள் உன்னை தேடாமல் இருந்திருக்கலாம், உம்மை பாடாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்காதப்பா, இனிமேல் உம்மை தேடுவே பாடுவே, உம்மை பொன்னை காட்டிலும் அதிகமா நேசிப்பேன், செல்ல பேரு சொல்லி நேசிப்பேன். நம்ம செல்ல இயேசு அவரு. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, ನೀವೆಲ್ಲ ಆತನ ಮುದ್ದಾದ ಮಕ್ಕಳು. ಯಾವಾಗಲೂ ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಆಡುವರಾಗಿರಬೇಕು. சொல்லுங்க, நீங்க எல்லாம் அவரோட செல்ல பிள்ளைகள். நீ எப்போ அப்படி சொல்லி பாடுவேன்னு காத்திருக்கிறவரு. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುವರು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳ್ರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಲ್ಲದವರು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. காணிக்கை கொடுக்க ದೇವರಿಗೆ ಹಣ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಇಲ್ಲ. அந்த காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ಆತರು ಮಾಡ್ತಾರೆ, இல்லாதவங்க பரவாயில்லை, டென்ஷன் எடுக்காதீங்க. ಹಣ ಅವಶ್ಯಕತೆ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பணம் முக்கியம் கிடையாது. அவர் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவர் செய்வாரு. 2 ಮೀನನ್ನು ತೆಗೆದು 5,000 ಜನರಿಗೆ பணம் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. ಹಣವನ್ನು ನಂಬಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ அப்பத்தை முறிச்சு 5,000 பேருக்கு கொடுத்தவர். 2 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು அதனால நான் பணத்தை நம்பி ஊழியத்தை செய்யறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கையில் ತಕ್ಕೊಳ್ರಿ. 2 ரூபாய் பிடிச்சு 2 லட்சம் எப்படி மாத்தணும் என்று. ஹல்லேலூயா. கையில் ಇಟ್ಟುಕೊಂಡು ஹல்லேலூயா. அண்ணா அப்படி போடாதீங்க. ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಕೋಪ ಇದ್ರೆ, ஹல்லேலூயா, ಕಷ್ಟ ಇದ್ರೆ அப்படியே கை வச்சிட்டு ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸ್ರಿ.
உங்களுக்கு ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಕೋಪಂ இருந்தா, ಕರ್ತನ ಬೋಧನ ಸಂಸ್ಕಾರದೊಳಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ದೇಶಂ இருந்தா, ನಾನು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಅವರು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು. மன்னிங்க. ಕೈಯಲ್ಲಿಟ್ಟುಕೊಂಡು நம்ம கம்யூனிட்டிக்குள்ள போகிறோம். ದೇವರೇ, இல்ல நான் ஆசனம் எடுக்கல, பரவாயில்ல, ಅವರು இப்படி ஜெபிக்கலாம், ಎಲ್ಲರನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. கையில வைத்துಕೊಂಡು ನನ್ನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸು. ஆண்டவரே, ನನ್ನ ರಾಜ್ಯಕ್ಕೆ எல்லாவரையும் மன்னிக்கிறேன், ಉಪಯೋಗಿಸು. எல்லாவரையும் மன்னிக்கிறேன். ಲಕ್ಷ ಜನರು ನಿನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಕಾಣಿಕೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುங்கப்பா. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, ರಾಜ್ಯಕ್ಕೆಂದು ಭಯಪಡುತ್ತೆ. ಸಭೆಯನ್ನು ತುಂಬಿಸು. பல லட்ச ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ಸಂತೋಷದಿಂದ ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. ಆವಿಯಾನವರೇ, ಕುಟುಂಬವನ್ನು ಸಮಾಧಾನದಿಂದ ಸಭೆயை நிரப்பிடுங்கப்பா. ಅದು ಏಕೆಂದರೆ ದೇವರು ತುಂಬಿಸುವ ದೇವರು. குடும்பத்தையும் சந்தோஷத்தினால் நிரப்பிடுங்கப்பா. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. குடும்பத்தையும் சமாதானத்தினால் நிரப்பிடுங்கப்பா. ஏன்னா நிறைவின் தேவன். ஜெபிங்க, எல்லாரையும் மன்னிச்சு ஜெபிங்க. இப்போ காணிக்கைகள் தேவனுக்கு கொடுக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனலுக்குள் பாய்வே, மதிலே தாண்டிடுவே, எதிரியை தோத்தடிப்பே. உம்மாலே நான் ஒரு சேனலுக்குள் பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, எதிரியை தோத்தடிப்பே. அல்லேலூயா. இவ்வுலகு எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீ என்னுடைய தெய்வம் நீரல்லவா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீ என்னுடைய தெய்வம் நீரல்லவா. உம்மை துதித்திடுவே, உம்மையே ஆராதித்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மையே ஆராதித்திடுவே. உம்மாலே நான் ஒரு சேனலுக்குள் பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, எதிரி தோத்தடித்திடுவே. உம்மாலே நான் ஒரு சேனலுக்குள் பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, எதிரி தோத்தடித்திடுவே. உம் வசனம் ஆத்துமாவை உயிர் பெற செய்யும், உம் வசனம் ஆத்துமாவை உயிர் பெற செய்யும். உம்மாலே நான் ஒரு சேனலுக்கு பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, எதிரியை தோத்தடித்திடுவே. உம்மாலே நான் ஒரு சேனலுக்கு பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, தோத்தடித்திடுவே. உலகு எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீ என்னுடைய தெய்வம் நீரல்லவா. இவ்வுலகில் எனக்கு எல்லாம் நீரல்லவா, அன்பே நீ என்னுடைய தெய்வம் நீரல்லவா. உம்மை துதித்திடுவே, உம்மையே ஆராதித்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மையே ஆராதித்திடுவே. உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்வேனே, மதிலே தாண்டிடுவே, தோத்தடித்திடுவே, மதிலே உம்மை தோத்தடித்திடுவே. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் மதில்களை தாண்டி யோಹಾನದಿಂದ ವಾಕ್ಯ எதிரியை தோத்தடிக்க போறீங்க. ದೇವರ ಆತ್ಮನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಜಾನ್ ಮೊದಲ ವಸனம், ಆತ್ಮವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿತ್ತು. ಆದಿಯಲ್ಲಿ ಆಂಡவர் ಆವಿಯಾ இருந்தார். ಓದ್ತಾ ಹೋದ್ರೆ ஹalleluya ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ. அந்த ஆத்மா ದೇವರ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. ஹalleluya. அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. ஒரு வசனம் இருக்குது, ಆತನ ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ. எழுதி இருக்குது, ஜீசஸ் இஸ் லவ். ಯಾವಾಗ ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಬರುತ್ತದೆ, ಪ್ರೀತಿಯಾಗಿ இருக்கிறது, ಆವಾಗ ಯೇಸು ನಿನ್ನೊಳಗೆ ಬಂತ ಅರ್ಥ. எந்த நேரத்தில் அந்த உள்ளத்தில் அன்பு வந்துச்சுன்னா அவருக்காக
எல்லா வைரிಗಳನ್ನು அந்த ಒಡೆದು நேரத்தில் இயேசு உன் உள்ளத்துல வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப எந்த மதில் வேணும்னு நீ தாண்டி போயிடலாம். ಒಂದು எல்லா எதிரிகளையும் அடிச்சு உடைச்சிட்டு போயிடலாம். 10,000 தலைಯನ್ನು ಕಡಿದನು. சும்மையா தாவீது 10,000 வேலை தலை வெட்டி இருக்கிறது ஒரு நாள்ல, 10,000 ஒரு நாள் கிடையாது, ஒரே ராத்திரியில 10,000 தலை வெட்டி இருக்கிற. ಮೇಲೆ ಮಾಡಿ ಮೇಲೆ ಹೋಗ್ರಿ. புரியுறவங்களே எத்தனை பேரை? 10,000 ಜನರನ್ನು 10,000 தலை ಎಣಿಸಬೇಕು. இப்ப நான் உங்களுக்கு போய் சொல்லுகிறேன், ಆಗಲೇ ಎಣಿಸಿ ನಿದ್ರೆ ಮಾಡಿ. நீங்க மாடி மேலே போங்க, ಆಗುತ್ತಾ? 10,000 பேரை பார்த்து ಎಣಿಸಲಿಕ್ಕೆ எண்ணணும். ಸಾಧ್ಯವೋ? 1000 ಎಣಿಸಿದ್ರೆ ದೊಡ್ಡ ವಿಷಯ. அப்பதான் தூங்கணும். 100 ಎಣಿಸಿದ್ರೆ ದೊಡ್ಡ ವಿಷಯ. முடியுமா? 10,000 தலை எண்ண முடியுமா? ಅವನು 1000 எண்ண முடிஞ்சாலே ஒரு பெரிய விஷயம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்ல 100 எண்ணி முடிச்சாலே பெரிய விஷயம். ಎಲ್ಲಾ ஹல்லேலூயா. அவன் 10,000 தலை ಎಲ್ಲ வெட்டி ಎರಿಕೋ இருக்கிறான். ಗುಡ್ಡೆಯನ್ನು ಗೋಡೆಯನ್ನು ದಾಟಿ ಹೋಗ್ಬೋದು. ஹல்லேலூயா. அப்ப இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்ம எந்த மதிலே தாண்டி போயிடலாம். எல்லா எரிகோ மதிலே உடைச்சே ಸಾಲದ போயிடலாம். ಬಾಧ್ಯತೆ ದಾಟಿ ಹೋಗ್ಬೋದು. எல்லா ಅದು எதிரிகளையும் ಬೆಟ್ಟವಾಗಿದ್ದರೂ நம்ம துரைத்திடலாம். ದಾಟಿ வாழ்க்கையில் காணப்படுகிற ದಾಟಿ ಹೋಗ್ಬೋದು. கடன் பிரச்சனைகள் நம்ம தாண்டி போயிடலாம். ಸಮುದ್ರದಲ್ಲಿ அது மழையா இருந்தாலும் நம்ம அதை ಸಾಲದ தாண்டி ದೊಡ್ಡ போயிடலாம், ವಿಷಯ ಅಲ್ಲ, உடைச்சு போயிடலாம். ದೊಡ್ಡ ವಿಷಯ. தேவன் வழியை காட்டுவார். சமுத்திரத்திலே வழி உண்டாக்கிவர். ಒಬ್ಬ ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ கடன் ಸಾಲ மாற்றுறது ಇತ್ತು. பெரிய காரியமா? ಆ ಸಾಲ ಇರುವಾಗ பெரிய காரியம். ಸಡನ್ ಆಗಿ ಎಲೆಕ್ಷನ್ ಬಂತು. பெரிய ஒரு Election ಬಂದ லேடிக்கு பெரிய ஒரு கடை இருந்துச்சு. ಆ ಏರಿಯಾದಲ್ಲಿರುವಂತ MLA அந்த கடை இருக்கும்போது சடன்லி எலெக்ஷன் வந்துச்சு. ಯಾರೆಲ್ಲ ಸಾಲ ಕೊಟ್ಟು அந்த எலெக்ஷன் வந்த உடனே ತಿರುಗಿ ತಗೋಬಾರ್ದು. அந்த ஏரியால இருக்கிற MLA ಬಡ್ಡಿ ತಗೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯವು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಅಲ್ಲಿ யாரெல்லாம் கடன் கொடுத்திருக்காங்களோ ಒಂದೇ ಸಂತೋಷ. அவர் திருப்பி வாங்க கூடாது. வட்டி வாங்குற காரியம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கவே கூடாது. ನೀವು ತಗೊಂಡ್ರೆ அந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷம். ಖಾಲಿ ಆಗ್ತದೆ. புரியுதா? கடலில் ಒಂದು ನೀರಿನ ஒரு கப்பு வெள்ளம் அடிச்சா ನಾವೆಲ್ಲ ಮುಖ ತೊಳ್ಕೊಬಹುದು. எடுத்தா இந்த கடலில் நம்ம காலி ஆயிடுமா? ಅದೇ ರೀತಿಲಿ ஒன்றும் ஆகாது. பட் அந்த ஒரு தண்ணினாலே ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಹಣ ಇಟ್ಟುಕೊಂಡು நம்ம எல்லாம் முகம் எல்லாம் கழுவிக்கலாம். ನಿನ್ನ ಸಾಲವನ್ನು ಕ್ಷಮಿಸಿದರೆ அப்படியேத்தானே? அதே போல தான் ಅವ್ರಿಗೇನೂ ಆಗುದಿಲ್ಲ. பெரிய லட்சக்கணக்கான பணத்தை வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவரு உன் கடத்தை மன்னிச்சா ಆಮೆನ್ ಆಮೆನ್ அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படித்தானே? ಮುಂಚಾನೆ ಎದ್ದ ಕೂಡಲೇ தேவன் அப்படி செய்வார். ಅದು ಹೊಸಾರಿ ಇರಬೇಕು. ದೇವರೇ பண்ணுவார் இல்லையா? ನಾವು ನಿನ್ನ பண்ணுவாருன்னு சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. இனி டெய்லி காலையில் ஏஞ்சு உடனே என்ன செய்யணும் தெரியுமா? 10 வாட்டி ನಿದ್ರಿಸುವಾಗ ஆண்டவரே ದೇವರೇ நான் உம்மை ನಿನ್ನನ್ನು நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, உம்மை நேசிக்கிறேன், ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, உம்மை நேசிக்கிறேன். ನನ್ನ அவர் ಸಕಲ முகத்தை ಕನಸಲ್ಲಿ பார்த்து ನನ್ನೊಂದಿಗೆ சொல்லணும். ಮಾತನಾಡು. தூங்க போகும்போது ಅವ್ರು ಬರ್ತಾರೆ. கண்ணை மூடி ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், கனவில் என்னோடு பேசுங்க, பேசிட்டு படுங்க. அவர் வருவார். நெக்ஸ்ட் வாரம் சாட்சி இருக்கும், சொல்லிக்கலாம். இந்த வாரம் தானே சாட்சி? ತಿಂಗಳ ஹல்லேலூயா. இந்த வாரம் சாட்சி இருக்கிறது. யாராவது சாட்சி சொல்லணும்னா முன்னாடி வாங்கலாம். ஓகே. ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். முந்த நாள் எங்கள் வீட்டுக்காரர் வண்டிக்கு போகணுன்னு பேசிட்டு இருந்தார். அவங்க ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உடம்பு பரவாயில்ல, நான் வேலைக்கு வரேன். ஓனர் சொன்னாங்க வாண்டா நீ உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு வா. ಕಳೆದ ದಿವಸದಲ್ಲಿ ನನ್ನ ಗಂಡ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಫ್ರೂಟ್ಸ್ ಮಾರೋದ್ರಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. ಓನರ್ ಹೇಳಿದ್ರು ಆರೋಗ್ಯವನ್ನು ಸರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ ಎಂಬುದಾಗಿ. ನನಗೆ ನನ್ನ ಆರೋಗ್ಯ ಚೆನ್ನಾಗಿದೆ, ನಾನು ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ಕಳೆದ ನಂತರ ದಿನ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಅವರು ನಮಗೆ ಬಂದು ಗಾಡಿ ಕೊಟ್ಟು ಕೀ ಕೊಟ್ಟು ಹೋದರು. ಕೇರಳಕ್ಕೆ ಲೋಡ್ ಬಂತು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನ ಗಂಡ ಈಗ ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಯೇಸುವಿಗೆ ತುಂಬ ಕೃತಜ್ಞತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
2019 நாங்கள் இங்கே பெங்களூருக்கு நாங்கள் வந்தோம். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அதுக்கு முன்னாடி நாங்கள் மும்பையில் இருந்தோம். ಈ ಸ್ಥಳದ ಬಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ. சபை இல்லைனாலும் ஒரு CSA சபையில் தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். 2019ರಲ್ಲಿ ನಾನು ಈ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದೆ. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதில் ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಮುಂಬೈಯಲ್ಲಿದ್ದೆ. அப்புறமாக ನಾನು ಸಭೆಗೆ போகலை. ಒಂದು ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಅಲ್ಲ, CSA ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. எல்லாரும் போகிறாங்க. ஒரு பெரிய சபை தான் அது. ಇಲ್ಲಿ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஆனால் எனக்கு அங்கே போகும்போது ஒரு சமாதானம். 6 ವರ್ಷದಲ್ಲಿ 2-3 ಸಾರಿ ಆದರೂ ಹೋಗಿರ್ತೀನಿ. இன்னைக்கு ஐயா பாஸ்டர் இன்னைக்கு அதே மாதிரி ನನ್ನ ಮಗನ ಹೋಗುವಂಥದ್ದು ದೊಡ್ಡ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಪ್ರಕಾರமான ஒரு ಸಭೆயா இருந்தது. ನನಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಒಂದು ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. போறதுக்கு ஒரு விருப்பம் இல்லாம இருந்தது. ದೇವರ ಸೇವಕರು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮೆಸೇಜು ಸೇವೆ ಲೋಕ ಪ್ರಕಾರವಾಗಿದ್ದಂಥ ಒಂದು ಸಭೆಯಾಗಿತ್ತು. ஒவ்வொரு சண்டே வரும்போது எனக்கு அந்த ನನಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇತ್ತು. ನಾನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಹೋರಾಡುತ್ತಿದ್ದೆ, ஆரம்பிக்கும்போது ತುಂಬ ಅಳುತ್ತಿದ್ದೆ. எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. இப்போ பாடி ನನ್ನ ಒಂದೊಂದು ವಾರವೂ ನನ್ನ ಮುಂಬೈಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಭೆಯನ್ನು ನನಗೆ ನೆನಪಾಗ್ತಿತ್ತು. 8:30ಗೆ ಅಲ್ಲಿ ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ಎಲ್ಲರೂ ಹಾಡು ಆಡ್ತಿರ್ತಾರೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರ್ತಾರೆ ಎಂಬುದು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅಂತೇಳಿ ಅವರು ಇಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನೆನೆಸ್ತಿದ್ರು. அப்போ நான் ஒரு கற்பனையில ஒரு ನನಗೆ ಇಲ್ಲಿರುವಾಗ ನನಗೆ ಅಲ್ಲಿ ತುಂಬ ನೋವುತ್ತಿತ್ತು. ದೇವರೊಂದಿಗೆ ಹೋರಾಡುತ್ತಾ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಿದ್ದೆ, ஜெபிக்கிறது மாதிரி ದೇವರೇ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಕೊಡು. அதே மாதிரி இந்த சபை ಒಂದು ನನ್ನ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಯಾವಾಗಲೂ ನನಗೆ ತೋಚುತ್ತಿತ್ತು. நாங்க ಆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ತೋಚುತ್ತಿತ್ತು. என்னுடைய தேவன் என் கண்ணு முன்னால காட்டினாரு. ಈ ಸಭೆಗೆ ನಾನು ಬರುವಾಗ ನನ್ನ ಅಕ್ಕನ ಮಗನೇ ಈ ಸಭೆ ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ರು. உண்மையாவே இந்த சர்ச் ದೇವರು ನನ್ನ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದಂಥ ಆ ಸಭೆಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ರು. உண்மையாவே நான் தேவனுக்கு கோடான கோடி ನಿಜವಾಗ್ಲೂ ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ. ஆலயத்துக்கு வரணும். என் மகா வரணும். எங்க ನಾನು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಅನುಭವಿಸುವಳಾಗಿದ್ದೇನೆ. கண்டிப்பாக ஏசப்பா கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ನಾನು ದೇವರಿಗೆ ನಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ஒரு அழகான ನನ್ನ ಮಗಳು ಮತ್ತು ನನ್ನ ಗಂಡ ಆಲಯಕ್ಕೆ ಬರಬೇಕು. ಖಂಡಿತವಾಗಿ ಯೇಸು ಕರೆದು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ದೇವರು ನನಗೊಂದು ಆಲಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவன் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாருங்க. ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸಭಾಪಾಲಕರ ಕುಟುಂಬವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ನಾನು ಕರ್ತನಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ದೇವರ ಈ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇನ್. ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಸಹೋದರಿ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಅವ್ರು ಹೇಗೆ ಬಂದರು. ಪ್ರಿಯ ಸಿಸ್ಟರ್ ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಕೇಟ್ಟಿರ್க்கிறோம். ಅವರ ಮುಖದಲ್ಲಿರುವಂಥ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನವನ್ನು ನೋಡಿ ஹalleluya. ದೇವರಿಗೆ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಲಾಗಿದ್ದೇನೆ. அவர் எப்படி ನನ್ನ ಆಸೆ ಏನೆಂದರೆ இப்போ அவருடைய முகத்தை ஒரு ಸಭೆಗೆ ಯಾರು ಬಂದ್ರು ಸಮಾಧಾನத்தை பார்த்து ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಬೇಕು. அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ಉಂಟಾಗದಿದ್ದರೆ என்னுடைய ಆಸೆ ಸಭೆಯ ಅರ್ಥವೇನು? ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರು ಬಂದಾலும் ಅವರುடைய வாழ்க்கையில் ದೇವರ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವ ಉಂಡವಲನ ಅದು ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. ಅರ್ಥம் ஹalleluya. தேவன் ஒரு ஆள் வாழ்க்கையில் வரும்போது ಸಭೆಗೆ ಯಾರು ಬಂದ್ರು வேதம் சொல்லுகிறது அது ஒரு புது கிரியேஷனாய் மாறும் என்று. ಅವರು ಯಾವ ನೋಟದೊಂದಿಗೆ ಬರ್ತಾರೋ ಆ ಕಾರ್ಯ ಅವರಿಗೆ ಆಗಬೇಕು. உங்களுக்கு அதே போல சபையில் யார் வந்தாலும் ಸಂತೋಷವಾಯಿತು. எந்த நோக்கத்தோடு வருவாங்களோ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவர் இந்த சாட்சி சொல்லும்போது ಸಹೋದರಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ ரொம்ப ರೀತಿಯಲ್ಲಿ சந்தோஷமாயிடுச்சு. தேவன் இன்னும் ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ದೇವರ ಹತ್ರ ಹೇಳಿದ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ அதே போல சிஸ்டர் சாட்சி சொன்னது போல ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சபை ஆரம்பிக்கும் போது ದೇವರ ವಾಕ್ಯ ಓದಲಿಕ್ಕೆ ನಾನು எடுத்து சொன்ன ஒரு காரியம் ஆண்டவரே ಭಾಷೆ ನನಗೆ ಸರಿಯಾಗಿ எப்படி ಗೊತ್ತಿಲ್ಲ. நடக்கணும்னு எனக்கு தெரியாது. ಯಾಕೆ ದೇವರೇ ஹalleluya. ಯಾಕೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಸಭೆ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದೆ? ನಾನು ಮಲಯಾಳಿ, ಭಾಷೆ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ தெரியாது.
ಹುಟ್ಟಿದೆಲ್ಲವೂ ಪಂಜಾಬ್ ಅಲ್ಲಿ, என்ன பெங்களூர்ல சபை ஆரம்பிக்க ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾಗೆ ಕಳಿಸ್ಬೋದು, நான் மலையாளம், ಕೇರಳಕ್ಕೆ ತಿರುಗಿ ಕಳಿಸ್ಬೋದಿತ್ತಲ್ಲ. பிறந்து வாழ்ந்ததெல்லாம் பஞ்சாப், ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಊರಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಸೇವೆ நார்த் இந்தியால ಕೊಟ್ಟಿದೆ? அனுப்பிச்சிருக்கலாம், ಹಲ್ಲೆಲೂಯಾ. இல்லனா எனக்கு கேரளால அனுப்பிச்சிருக்கலாம். ಆಗ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, ஒரு பாஷை தெரியாத ஒரு ஊர்ல என்ன அனுப்பிச்சிருக்கீங்க. ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ದಾರಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ದಾರಿ ನಡೆಸಿದರು. ஆண்டவர் ದಾರಿ ಇಲ್ಲದ ಕೆಂಪು ಸಮುದ್ರದಲ್ಲಿ வழி தெரியாத ಉಂಟು ಮಾಡಿದರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಊರಿನಲ್ಲಿ, ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವಂತ ಜನರನ್ನು, ಈ ಬಾದಿಯಲ್ಲಿರುವಂತ ಜನರಿಗಾಗಿ அதே போல ದೇವರ ಆಲಯವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, ದಾಸನಾಗಿ ದೇವರನ್ನ, இந்த பகுதி இருக்கிற ஜனங்களுக்காக ಈಗಲೂ ನಾನು ಹೀಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನಲ್ಲ, ஆலயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ನೀನು ನಡೆಸಬೇಕು. ನನಗೇನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ನನಗೆ ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, நான் இப்பவும் இதே சொல்லுவேன், ನನಗೆ ಫುಲ್ ಕಂಟ್ರೋಲ್ ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. நீ தான் ನನ್ನ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ತುಂಬಿಸಿ எனக்கு ஒண்ணுமே ಸಭೆ தெரியாது, ನಡೆಸು. எனக்கு நல்ல புத்தியே இல்லப்பா, ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಲ್ಲ, உனக்கு தர ಆತ್ಮಗಳನ್ನು ಸಂಪಾದಿಸು. ஆவியால் நிரம்பಿ ಸಭೆ நடத்துங்க. ನಿನ್ನೊಳಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು ಮಾಡುದು. ಆ ಸಹೋದರಿ ಸಂಪಾದಿக்கிறதல்ல, ಈ ಸಭೆಯನ್ನು ಕೊಟ್ಟು உனக்குள்ளே ಕೊಟ್ಟದ್ದು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ತಗೊಂಡೆ. 5,000 ರೂಪಾಯಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಅಮೌಂಟ್ இந்த ஃபேனை ಭಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡೆ. கொடுத்த சந்தோஷமா நான் வாங்கிட்டோம். ನಂತರ ஆனாலும் 5,000 ரூபாய் ஒரு பெரிய ಈ ವಾರದ ಒಂದು ಸ್ನಾಕ್ಸ್ ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತೀವಿ. பயத்தோட தான் நான் வாங்கினேன். ನನಗೆ ಹೇಳಿದ್ರು ಅದಪ್ರೋ அடுத்த வாரம் சொன்ன இந்த வாரம் ಹಣ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಅವರು ಇನ್ನೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬರಲಿ, வாங்காதீங்க, ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀಲಿಕ್ಕೆ ಆಗದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯಲಿ. தேவை கிடையாது, ನಡೆಯುವಾಗ அவர் நல்ல ஆசீர்வாದ, ಅವರ ಸಂತೋಷದಲ್ಲಿ ನಾವು ಭಾಗಿಯಾಗೋಣ. ಇನ್ನು ಅವರಿಗೆ நடக்காத ನಾವು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ತಕೊಳ್ಳೋದು ಬೇಡ. நடக்கட்டும். ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நடக்கும் போது ಅವರ ಸಂತೋಷದಲ್ಲಿ நம்ம பங்கெடுப்போம். ಕಾಣಿಕೆ ಕಾಣಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಅಪೇಕ್ಷೆ ಪಡುವ ಸಭೆ ದೇವರು ನಂಬುತ್ತೀನಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. ಬೇರೆ ಮಾದರಿ ಸಭೆ ಎಲ್ಲ கிடையாது. 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು 5,000 ಜನರಿಗೆ ಕೊಟ್ರೆ ನಾ ಎನ್ ದೇವನೇ ನಂಬುகிறேன். 2 ರೊಟ್ಟಿ ಅಲ್ಲ 5 ರೊಟ್ಟಿ, ನೀವು ಹಾಕೊಂದು 10 ರೂಪಾಯಿ ಕಾಣಿಕೆ ಇಟ್ಟುಕೊಂಡು 10,000 ರೂಪಾಯಿ 10,000 ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಚರಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. போடுகிற 10 ரூபாய் ಹಣವನ್ನು ನಂಬಿ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ, ಆಚರಣೆ ನಂಬಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕಾರ್ಯಗಳು செய்ய முடியாதா? ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಆಯ್ತು. ಅವರು செய்வார். ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹಣ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, கிடையாது. ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ದೇವರಿದ್ದಾನೆ. அதனால நல்லா தெரிஞ்சிட்டேன், ನನಗೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ஊழியம் செய்யறதுக்காக பணம் தேவை கிடையாது, ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ மல்டிப்ளை செய்ய ದೇವರ ஆண்டவர் ವಾಕ್ಯವನ್ನು இருக்கிறார். ಕೊಡಬೇಕು. ಒಂದೊಂದು ದಿನವೂ எனக்கு சின்ன செய்யணும். ನೆನ್ನೆ 2 ಗಂಟೆ ಆಯ್ತು ನಿದ್ರೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. ஜெபத்தோடு ವಚನಗಳೇ சொல்லி கொடுக்கணும். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು, ಮಲಗುವಾಗ ಒಂದು ಕಾರ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಲಗಿದೆ. நேத்து 2 மணி ஆயிடுச்சு. ತಮಿಳು ಸರಿಯಾಗಿ ನನ್ನ ಬಾಯಿಗೆ படுக்க ಬರಬೇಕು. போகும்போது ஒரே ನನ್ನ ಭಾಷೆ ಅಲ್ಲ, படுத்தேன். ನನಗೆಲ್ಲ ಭಾಷೆ ಗೊತ್ತು, ஆண்டவரே ಸರಿಯಾಗಿ ಬರಬೇಕು, தமிழ் சரியாய் வரணும், ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗಬೇಕು. என் பாஷை கிடையாது, உனக்கு எல்லா பாஷையும் தெரியும், ಈ ಸಭೆಯಲ್ಲಿ சரியாய் வரணும், மக்களுக்கு புரியணும் ನಾನು ಇಲ್ಲಿ ಒಂದು ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ என்று சொல்லி ஜெபித்தேன். ದೇವರು ನಡೆಸ್ತಾನೆ. அதனால ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையிலே ಇನ್ನು ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ಸಾಕ್ಷಿ ஒரு அடிமை தான், ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை நடத்துகிறார் என்று நம்புகிறேன். ನಾನು ಗಂಗಾ ಅವರು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗ್ತೀವಿ. ನೀ ಬೇರೆ ಸಾಕ್ಷಿ? ಗಂಗಾ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲಾಸ್ಟ್ ನಾನು ಗಂಗಾ ಈ ಸಲ ನೇರದಲ್ಲಿ ವಾಕಿಂಗ್ ಹೋಗುವೋ. ತಲೆ ಅಡಿಸ್ಲಿಕ್ಕಾದ್ರೂ ಒಬ್ರು ಬೇಕು. ಬಾ ಗಂಗಪ್ಪ, ಬಾ ಬಾ. ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಪಾಸ್ಟ್ರು ಅಂತ. ಏನ್ ಬಾ, ಮುಂದೆ ಬಾ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಮುಂದೆ ಬಾ. தலை ஆட்டுறதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லையா? இல்ல நினைப்பாரு போய் சொல்லிட்டு போறாரு பாஸ்டர். ನಾನು ಗಂಗಾ ಅವರು ஹல்லேலூயா. அல்ல ಲಾಸ್ಟ್ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. போய்ಕೊಂಡಿருந்தேன் ನಾನು ಗಂಗಾ.
ನನಗೆ ಸಂತೋಷವೇ ಉಕ್ಕಿ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ಮನೆಗೆ ಬಂದು ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, ಯಾವುದೋ ಒಂದು ಸಂತೋಷ. அவர் ஒரு காரியத்தை சொன்னேன், ಏನು ಸಂತೋಷ, எனக்கு சந்தோஷமே தாங்க ಯೋಚನೆ முடியல. ಮಾಡ್ತೀನಿ, ಏನು ಸಂತೋಷ. வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு ಅವ್ರು இருக்கிறேன், ಹೇಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯ ನನಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು. ஏதோ ஒரு ಅವ್ರು ಏನು சந்தோஷம். ಹೇಳಿದ್ರಂದ್ರೆ, என்னடா என்ன சந்தோஷமே ஆயிக்கொண்டிருக்கு. 5 நான் ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ யோசிக்கிறேன், ಇತ್ತು, என்ன சந்தோஷம், என்ன ಹಾಗೆ சந்தோஷம். ಎಲ್ಲವೂ ಸ್ಟಾಪ್ அப்பதான் அவன் ಆಗಿತ್ತು. சொன்ன ஒரு காரியம் ஞாபகம். ನೀವಲ್ಲಿ ಅವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ அவர் என்ன ಮಾಡಿದ್ರಿ, சொன்ன தெரியுமா? பாஸ்டர், ಎಲ್ಲ ಒಂದೇ ಸಾರಿ எனக்கு கான்ட்ராக்ட் இருந்தது, ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருந்தது. ನಾನು ಕಳೆದ ವಾರ ಕೂಡ ನಾನು நீங்க ಹೇಳಿದೆ, அன்னைக்கு ஜெபித்தீங்க, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு எல்லாம் ஒரே அடிக்கு வந்துச்சு. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದಾಗ அப்படித்தான், நான் போய் சொல்ல மாட்டேன். இது லாஸ்ட் வாட்டி கூட நான் சொன்னேன். ಬಾಡಿಗೆಗಿದ್ರು, ஹalleluya. 1000 ರೂಪಾಯಿ ಮನೆಯಲ್ಲಿ கங்கா ஒரு நான் ஸ்டார்டிங்ல இந்த சபை இந்த இடத்துல வந்து போது 6-7 ಜನ ಇರ್ತಾರೆ. அவன் இந்த இடத்துல வாடகைக்கு ಈಗ இருந்தாரு. ನೋಡ್ರಿ, 1000 rupees வீடு ரெண்ட், 3 ಲಕ್ಷ. அதுல 6-7 பேர் ಒಂದು இருப்பாங்க. ಲೀಸಲ್ಲಿ 3 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಮನೆ சின்ன வீடு. இப்ப பாருங்க, ಒಳ್ಳೆ ಸುಂದರವಾದ ಮನೆ, சொந்தமாய் ಎಲ್ಲ ಒಂದು ವಸತಿ ಇದೆ. 7 ಲಕ್ಷ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 3 ಲಕ್ಷ கொடுத்து சொந்தமாய் ஒரு லீஸ்ல வீடே ಇನ್ನೊಂದು வாங்கிட்டாரு. ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿದ್ರು. நல்ல வீடு, நல்ல அழகான ನಾನು வீடு, ಆರಂಭದಲ್ಲಿ ಊರಿಗೆ ಹೋಗುವಾಗ நல்ல வசதி இருக்கிற வீடு. ನನ್ನನ್ನು ಯಾರು அத ಗೌರವಿಸ್ತಿರ್ಲಿಲ್ಲ. மாத்திரம் இல்ல, பாருங்க இன்னொரு காரியம் சொன்னாரு. ಕೇಳಿದ நான் ஆரம்பத்துல எல்லாம் ஊர் போகும்போது ಕೇಳಿದ ಕೂಡಲೇ என்னை யாரும் மதிக்கிறது இல்ல. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி சொன்னீங்கல்ல, ಹೇಳಿದಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ದಿನ ನಂತರ ನೀವು ಊರಿಗೆ ஒரு ಹೋಗುವಾಗ சந்தோஷம். தேவன் எப்படி ಆತನ ಅವರ ಹೆಗಲ ಮೇಲೆ ಎತ್ತುಕೊಂಡು ನಡೀತಾರೆ. ಆ ಯೇಸು ನಿನ್ನೊಂದಿಗಿರುತ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஊர் போகும்போது ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನು ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಿ, சுமந்துಕೊಂಡು நடப்பார். அந்த ಏನು ஜனங்கள், ನಡೆಯುತ್ತಿದೆ, அந்த இயேசு உன்னோடு இருப்பார். ದೇವರು ಎಷ್ಟು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. நீயே ಉನ್ನತಪಡಿಸುವಾಗ ஆச்சரியப்படுவ, ಹೇಗೆ ಆಗ್ತದೆ ಅಂದ್ರೆ, என்னப்பா ಅಕ್ಕಪಕ್ಕ நடக்குது, ಇರುವವರು ನಿನ್ನನ್ನು தேவன் ನೋಡಿ எவ்வளவு உயர்த்துகிறாரா. ಅಸೂಯೆ ಪಡುವರು, ஆண்டவர் உயர்த்தும் போது எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ವೈತರಿಸಲು ಪಡುವರು. அக்கப்பக்க இருக்கிறவங்கள ವೈರ್ ಎರಿಯರ ಕೋಲ பண்ணுவாங்க. அசூயே வரும். ಆ ರೀತಿ ಉನ್ನತಪಡಿಸಬೇಕಾ ಬೇಡವಾ? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அக்கப்பக்க இருக்கிற ಹಾಗೆ ஜனங்களை ಉನ್ನತಪಡಿಸುವುದು. போல உன்னை உயர்த்துவார். ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி உயர்த்த வேணுமா வேண்டுமா? வேணுமா? அப்படி ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அவருக்கு அப்படித்தான் உயர்த்த தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮುಳುಗಿ ನಾನು ಸಹ ದೇವರು ನಡ್ಕೊಂಡು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದೊಂದು ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕೂಡ ನಾನು ಕೂಡ ಸಭೆಯಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ತೀನಿ. ಸಾಕ್ಷಿ ಇರ್ತದೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದನು. ಕಳೆದ ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಇದ್ದಾಗ ದೇವರ ಹತ್ರ ನಾನು ಸೆಂಟ್ ಜಾನ್ಸ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗುವಾಗ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1-1/4 ಗಂಟೆ ಬಸ್ಸಲ್ಲಿರ್ತೇನೆ. ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಾನು ದೇವರ ಹತ್ರ ನೋಡಿಕೊಂಡು ಹೇಳ್ತೀನಿ, ದೇವರೇ, ನನಗೆ ನನ್ನನ್ನು ನಂಬಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬಾರ್ದಾ? ನನ್ನ ನಂಬಿ ನನಗೊಂದು ಮನೆ ಕೊಡಬಾರ್ದಾ? ನನ್ನ ನಂಬಿ ಒಂದು ಸೇವೆ ಕೊಡಬಾರ್ದಾ? ನಾನು ಏನು ದೊಡ್ಡದಾಗಿ ಕೇಳಿದ್ದೀನಿ, ನಾನು ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಆಗಿರ್ತೀನಿ. ಇವತ್ತು ಈ ಸೇವೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಈ ಸೇವೆ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ ನಾನು ನೆನೆಸ್ತೀನಿ, ಅಪ್ಪ ನೀನು ನಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಿ, ಒಂದು ಸಣ್ಣ ಕೆಲಸ ಆಗಲಿ ನೀನು ನಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ದೇವರು ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ್ದಾನೆ. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಈ ವಾರದಲ್ಲಿ ದೇವರು ಇದುವರೆಗೂ ನಾನು ನಡೆಸ್ತಾ ಬಂದನು. ಎಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳು ದೇವರು ಸಂಧಿಸ್ತಾ ಬಂದನು. ನನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸ್ತಾ ಬಂದನು. ಈ ತಿಂಗಳ 19ನೇ ತಾರೀಕು ನಾನು ಕೆಲಸಕ್ಕೆ ತಿರುಗಿ ಜಾಯ್ನ್ ಆಗಲಿಕ್ಕಿದ್ದೀನಿ. ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ನನ್ನನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. ನನ್ನ ಕೆಲಸ ಒಂದು ಬಗೆದಿ ಇದ್ದರೂ ನನ್ನ ಪೂರ್ಣ ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ನನ್ನ ಸೇವೆ ಆಗಿರುತ್ತದೆ. ನಿಮಗೇನೇ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ದರೂ ನೀವು ನನಗೆ ಕರೆ ಮಾಡಿ ನೀವು ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಆ ತಕ್ಷಣವೇ ನಿಮಗೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಈ ಸೇವೆ ನನಗೆ ಕೊಟ್ಟಿರೆಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆತನ ನಡೆಸ್ತಿದ್ದಾನೆ. ನಾನೇನು ನಂಬುತ್ತೀನಿ ಅಂದರೆ, ஆக்சுவலி இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் நம்புறேன். ಸೇವೆ ಒಂದು ಚಿಕ್ಕದಲ್ಲ, அவரே நடத்துகிறாரு. நான் என்ன நம்புறேன், ಒಂದು ಗುಡಿಸಿದ್ರು இந்த ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಸೇವೆ கிடையாது. ಹಾಗೆ ನಂಬುವರು. தேவனுடைய
தேவனுக்காக நான் ஒரு ஒரு இந்த ಅನೇಕ room ಹಾಡುಗಳನ್ನು பெருக்கினாலும் ನನ್ನದು ಕೇಳ್ತೀರಿ. அது ஒரு பெரிய ಅನೇಕ ஒரு ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡಿದ್ದೀನಿ, நான் அப்படி நம்புறேன். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿದೆ. என்னுடைய ಕೆಲವು பாடல்கள் ಸಮಯ நீங்க ನೆನೆಸ್ತೀನಿ, நிறைய ನಾನು கேட்டிருப்பீங்க. ಏನು ಅಲ್ಲ, ಕನ್ನಡದಲ್ಲಿ நிறைய ಏನು பாடல்கள் ಇಲ್ಲದಿರುವಾಗ பாடியிருக்கிறேன். ದೇವರು ಯೂಟ್ಯೂಬ್ல ಎಷ್ಟೋ ಸಾರಿ இருக்கிறது. ಉನ್ನತಪಡಿಸಿದ್ದಾರೆ. சில நேரத்தில் நினைப்பேன் ಯಾವುದೋ ಒಂದು ஒண்ணுமே ಮೀಟಿಂಗ್ இல்ல, ಇತ್ತು, ஒண்ணுமே இல்லன்னு நினைக்கிற ಇವರೊಂದು நேரத்தில் தான் ಹಿರಿಯ தெரியும் ಸಭಾಪಾಲಕರು, தேவன் என்னை வெளியில் எத்தனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ಇವರ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ பாருங்க, ಮಾತ್ರ, ஏதோ ஒரு மீட்டிங் இருந்தது. ಅಮೆರಿಕ, இந்த ಕೆನಡಾ ஆள் ಎಲ್ಲ பெரிய ಕಡೆಯಲ್ಲೂ ஒரு ಇದೆ. pastor. ಒಂದು இவரோட ದೊಡ್ಡ ಸಭೆಯನ್ನು ministry ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்தியால மாத்திரமல்ல, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. உலகத்தில் நிறைய இடத்துல இருக்கிற அமெரிக்கா, கனடா ಈ எல்லா ಒಂದು ಹ್ಯಾಂಡ್ இடத்துல ಬಿಲ್ಸ್ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெரிய ஒரு சபையை வச்சிருக்கிறாரு. ನೋಡುವಾಗ அந்த ஆள் என்ன தேடி வந்திருக்கிறாரு. ದೇವರೇ ನೀ ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿ, ஹalleluya. ಅದೇ இதை ರೀತಿಯಲ್ಲಿ கொடுக்கிறதுக்காக ஹalleluya. ನೀವು ನಮ್ಮನ್ನು ನಾವು ನಾನು ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ பார்த்தபோது ನೆನೆಸಿದ್ರು, நான் நினைச்ச ஆண்டவர் என்னையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸಿದ್ರು, ಹೊರಗಡೆ நீங்க ಹೋಗಿ உன்னை சாதாரணமா நினைச்சாலும் ಜನರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಆಗೋಗ್ತಿದೆ நீங்க உங்களை சாதாரணமா ದೇವರೇ நினைச்சாலும் ಎಷ್ಟು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நீங்க வெளி போய் ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் ನಿಮ್ಮ ஜனங்களோட ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು பேசும்போது ಪ್ರಕಾಶ ಉಂಟಾಗುತ್ತದೆ, அப்பதான் தெரியும் ನಿಮಗೆ தேவன் ಗೊತ್ತಾಗ್ತದೆ. உன்னை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காரு. ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ஹalleluya. உன் முகத்துல ಅಧಿಕವಾದ ஒரு ಒಂದು பிரகாசம் ಬಹುಮಾನ உண்டாகும். ಗೌರವ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அது உனக்கே தெரியாது. ಹೌದು, ಅಧಿಕವಾದ ಗೌರವ. நீ வெளி போகும்போது ಸರ್ ಮೇಡಮ್ ಅಂತೇಳಿ ஒரு எக்ஸ்ட்ரா ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ರೆಸ್ಪೆಕ್ಟ್ கிடைக்கும். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರಕಾಶವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு எக்ஸ்ட்ராவே ரெஸ்பெக்ட். ಮುಳುಕಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ சார் ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ மேடம் சொல்லி ಸಿದ್ಧರಾದವರು, பேசுவார். ಬ್ಯಾಪ್ಟಿಸಮ್ ತಗೊಂಡಂತವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನ ದೇವರು ಭೋಜನ ಮೇಲೆ ಸಂಸ್ಕಾರದಲ್ಲಿ ಪ್ರಕಾಶத்தை ದಯಮಾಡಿ ಮುಂದೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಲೈನ್ ಸಾಲಾಗಿ. இப்போ மூழ்கி நாசனம் எடுத்தவங்க முன்னாடி வாங்க. ಮಕ್ಕಳು ಬಹಳ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಕೂತ್ಕೊಳ್ಬೇಕು. ಇದೊಂದು ಹುಡುಗಾಟಿಕೆ ಕಾರ್ಯವಲ್ಲ, ಬಹಳ ಗೌರವದಿಂದ ಮಾಡುವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಮಕ್ಕಳು ಬಹಳ